வாசியில் வசி நம்ம நண்பர்கள் நம்ம கிளாஸ் படித்தவங்க அல்லது அவங்க கூட்டிகிட்டு வந்த நபருக புதுசு புதுசாக கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அவங்க திறமையில் கேட்குறாங்க. ம் என்னங்கேயோ உங்கள் கேள்வி அப்படின்னு கேட்டால், சரக்கலையிலே ஆழம் என்ன, இது எந்த அளவுக்கு ஆழமாக பாயும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி தெரிஞ்சவங்க கேட்டால் சொன்னால் புரியும், செய்யலாம். ஒன்றுமே தெரியாதவங்கக்கிட்ட போய் இதை எனக்கு கேட்டால் சொல்லிக் கொடு அப்படின்னா அப்போ நான் முட்டாளாயிடணும்ல. இருந்தாலும் அந்த நபர்களுக்காண்டி இல்லைன்னாலும் நம்ம கூட களப்படித்தவங்க இருக்காங்கள்ல, நம்மக்கிட்ட களப்படிச்சவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட புரிய வைக்கணும்ல. ஓரளவுக்கு சொல்கிறேன். சரம்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு எத்தனை பேர் இருக்குது தெரியுமா? சரங்கிற பேச்சேவும் மூச்சு தாயா, அதுதாயா மனசு, அதுதான் ஆத்மா, அதுதான் ஜீவன், அதுதான் காற்று, அதுதான் வாயு, அதுதான் புத்தி, அதாவது அதுதான் ஈசன். ஈசனுடைய ஆழத்தை பார்க்க முடியுமா? நிறையா இருக்கையா. ஏதோ நாங்கள் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். பசிக்குதுன்னா கேட்போம், கொடுக்கலையா அவங்க சாப்பிட்றத ஐயா எனக்கு கொஞ்சம் கொடுங்க, இது மறைச்சி சொல்கிறேன், சில விஷயம் உடைக்க விட முடியாது, அவங்க சாப்பிட்ற பொருளை அதை நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நமக்கு செய்ய தெரியாது. இந்த சரத்தினுடைய ஆழம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாற்றாருடைய குணங்களையும் மாற்றாருடைய மனதுகளையும் மாற்ற முடியும். ஆணவம் கொண்டு பெரிய உடம்பு வைத்திருந்தாலும் அவன் உடம்பை குறைக்க முடியும். அவன் உடம்பில் இருக்கிற நோய்களை அகற்ற முடியும். ஆனால் எடுத்ததுமே செய்ய முடியாது. காரணம், அவர் அந்த தகுதி பெற்றிருக்கிறாரா அப்படின்னு அந்த நோயில் அகற்ற முடியும். அதே சமயத்தில் வலுவானவனை உடனே குறைக்க முடியும்னா அவன் தெரிஞ்சும் தெரியாமல் சில புண்ணிய காரியங்கள் பண்ணியிருப்பான், அதுவும் அவனை தடுத்து நிற்கும். அதனால் எங்களுக்கு இந்த வேலைகள்லாம் அல்ல. எங்களுக்கு இயற்கை எண்ணெயோடு சேர்ந்து வாழந்தான். அதாவது இந்த கலையில் சொல்கிறாரு, முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, வச்சுக்கோங்க. இடி உழுக போது பார்த்தீங்களா, அந்த இடியை நிப்பாட்ட முடியும். அதில் ஆணிடி பெண்ணிடின்னு இருக்குது. அலைகள் வருது பார்த்தீங்களா, அந்த அலைகளை வரவிடாமல் அப்படியே அதை பனிக்கட்டியாக மாற்ற முடியும். ஆணலை பெண்ணலை இருக்குது. இந்த காற்று அடிக்குது, அந்த காற்றுலேயும் பெண் காற்று ஆண் காற்று அப்படிங்கிறது இருக்குது. அதையும் இந்த வாசி மூலிமா நிப்பாட்டவும் மனிதனுக்கு இந்த சக்தி உண்டு. அதனால தான் மனுஷனுக்கு நிறைய அறிவு இருக்குது. அவனை சிந்திக்க விடக்கூடாது. அவன் சிந்திச்சான பெருசாக ஒரு ஏற்படுத்திடுவான் அப்படிங்கிறதுக்காக அவனை சிந்திக்க விடாத அளவுக்கு பசுப்பதி பாசத்திலே கட்டுப்பட்டு அதுக்குள்ளேயே புரண்டு 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 எந்திரிச்சு மாய வழியில் சிக்க வச்சிடுறான். சாதாரண மனுஷன், அந்த மனுஷன் கடவுளாக முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அகத்தியன் அப்படின்னா ஒரு சித்தனுடைய தலைவன்கிற உங்களுக்கு தெரியும். அகத்தியனுங்கிறவர் ஒரு பட்டம், அவ்வளோதான். இப்போது இந்த அகத்தியனுக்கு முன்னாடி ஒரு அகத்தியர் இருந்தார், அது உங்களுக்கு தெரியுமா? அவர் யார் தெரியுமா? சித்தர்கள் தலைவனாக இருக்கும் அகத்தியனாக இருக்கும் வேளையிலே புண்ணியங்கள் பல காரியங்கள் செய்து அதனால் ஈஸ்வரனுக்கு மகனாக முருகன் அவதாரம் எடுத்தார். சடாச்சர மந்திரத்தை கொடுத்து ஈசனுக்கு மேலும் ஒரு படி நிற்க வச்சு அந்த மந்திரத்தை கொடுத்து அவர் முருகனாக்கிறார். அவர் யார் தெரியுமா? போன இதிலே அவர் அகத்தியர். அதனால்
இன்றைக்கி நான் வாயுஜியாக இருக்குன்னு சொன்னாலும் இந்த வாயுஜிங்கிற ஒரு பட்டம் ஒரு குறிப்பிட்ட நாள் அடுத்து இந்த பதவிக்கு யார் வருவான்னு சொல்ல முடியாது. உங்கள் பேர் கோவிந்தராஜா இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், முத்துக்குமாராக இருக்கலாம், வாசுகியாக இருக்கலாம், என்ன வேணால் பேர் இருக்கலாம். வாசுகியும் பேர் வச்சுருந்தாலும் என்ன பேர் வச்சுருந்தாலும் அது ஒரு பட்டம், அவ்வளோதான். இந்த காற்று இருக்குது எத்தனை வகையை பிரிக்கப்படுது பார்த்தீங்களா? மனுஷனுடைய பிறப்பு ரகசியங்கள் இந்த எல்லைக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எப்படி தெரியுமா வந்தான்? கண்ணுக்கு தெரியாமல் இருக்க ஆத்மா மாதிரி இருக்கிறான். அது அப்படியே புண்ணியம் செஞ்சு செஞ்சு தூசியாக மாறுது. அந்த தூசி புண்ணியம் செஞ்சு செஞ்சு அப்படி மணலாக மாறுது. அந்த மணல் ஒரு துளி மணல் அப்படியே புண்ணியம் செஞ்சு செஞ்சு அது கற்களாக மாறுது, சிறுகற்களாக மாறுது. அந்த சிறுகற்கள் புண்ணியம் செஞ்சு செஞ்சு பெரிய கற்களை பாறையாக மாறுது. அந்த பாறை நுணுங்கி தண்ணியிலே பட்டு அது அந்த நுரையாக மாறுது, தண்ணியில் நுரையாக மாறுது. அந்த நுரையும் ஒரு காஞ்சி போய் ஒரு பூண்டாக முளைக்குது. அந்த பூண்டிலே வரக்கூடியது பல புல்கள். எது தென்னை மரமாக இருந்தாலும் சரி, பனை மரமாக இருந்தாலும் சரி, வாழை மரம், இதெல்லாம் புல் வகை சேர்ந்தது. இதிலேயே பல ஆண்டுகள் பல பிறப்பு எடுத்து கடைசியாக பிறப்பின் ஒன்றா இருக்கின்ற அரச மரமாக பிறக்கிறான். அதே போல் புழுவலால் இருக்கிறான். அதுபோல் ஊர்வனமாக இருக்கிறான். அந்த ஊர்வனத்திலே கடைசி எல்லை அஞ்சுதல் நாகமாக. அதே போல் அடுத்து பறவைகளாக பிறக்கிறான். பல பறவைகள் பிறந்து கடைசியில் கருடனாக பிறக்கிறான். அதெல்லாம் பல ஆண்டுகள் பல யுகங்கள்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடி எங்கே வர்றான்? மிருகமாக வர்றான். எல்லா பிறவனையும் மிருகங்களாக பிறந்து கடைசியில் சிங்கமாக பிறக்கிறான். சிங்கமாக பிறந்ததுக்கு அப்புறம் கடைசியில் புண்ணியம் செஞ்சு கடைசியில் மனுஷனாக பிறக்கிறான். அதில் அறிவுள்ளவன், அறிவில்லாதவன், பணக்காரன், ஏழை, உயர்ந்த பதவி, தாழ்ந்த பதவி எல்லாமே இதுக்குள்ளே அடக்கம். இதெல்லாம் தாண்டி முடித்து கடைசியாக எஜ்ஜி நிற்கிறத அவன்தான் நாட்டு மன்னராக நிற்பான். அந்த மன்னர் பதவி முடிஞ்ச உடனே கடைசியாக பரதேசியாக மாறணும், பிச்சைக்காரனாக மாறணும். பிச்சைக்காரங்கிற சாதாரண இல்லை. இன்றைக்கி பிச்சை எடுத்துகிட்டு போய் தூங்குறானே அவன் பிச்சைக்காரன் இல்லை, பிச்சை எடுக்கிறவன் ஈசன். அப்போது பிச்சை எடுக்கிறதுக்கு யார் அப்படின்னு கேட்டால் இத்தனை 84 லட்சம் கோடி பிறந்து கடைசி நாட்டு மன்னராக இருந்து அவன் மறுபடி பிச்சைக்காரனாகி அந்த பிச்சைக்காரனை ஈஸ்வரன் முக்தி கொடுக்குறான். பார்த்தீங்களா? உதாரணமாக பட்டினத்தாருடைய சிஷியரை பற்றி கேள்விப்படுங்க. அவன் ஒரு நாட்டு மன்னராக இருக்கிறான். ஞானம் பிறந்துருச்சு, வெளியேறினான். வெளியேறி பிச்சைக்காரன் இருக்கிறான். அவனுக்கு டைரெக்டாக முக்தி போயிடுது. முக்தி என்ன தெரியுமா? மறுபிறப்பே கிடையாது. ஆனால் இந்திரன் பதவி அடைஞ்சு, சந்திரன் பதவி அடைஞ்சு, சூரியன் பதவி அடைஞ்சு, அது மூலம் பதவியே இல்லை, தேவர்கள் பதவி, கந்தர் பரிசு பதவி நிறைய தாண்டி அதுக்கப்புறம் பிரம்ம பதவி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் ஈசன்கிட்ட போய் சேரணும். ஆனால் இவன் ராஜாவை பிறக்கிறான், பிச்சைக்காரனாக இருக்கிறான், டைரெக்டாக முத்திக்கு போயிடலாம். இப்போ திதிங்கிறாங்க, நட்சத்திரங்கிறாங்க, ராசி மண்டலங்கிறாங்க, கிரகணங்கிறாங்க. இதெல்லாம் யார்? நம்ம மாடி படிப்படியாக போனவங்க தான். இந்த மாதிரிலாம் இருக்கிறனால இவங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சணும். தான் கலையை கற்று வச்சுருக்குன்னு சொல்லி ஆணவம் கண்ணாங்கன்னா ஆட்டுக்கு வாள் இவ்வளவு தான். அவ்வளோதான் வளர்ந்து வைப்பான். மறந்துடாதீங்க, பின்னாடியே உங்கள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அதனால் இந்த சரக்கலையிலுடைய ஆழம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மனிதர்கள் மட்டும் குணங்கள் இல்லை, இயற்கை குணங்களை மாற்ற முடியும், தெரிஞ்சுக்க முடியும். மரத்துக்கு இப்போ இந்த மரத்தை தொடுறோம், இந்த மரத்தை பற்றி என்ன கலை ஓடுது, என்ன கலையை மாற்ற முடியும். அதே போல் மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தால் அந்த மழையை நிப்பாட்ட முடியும். ஒரு சாதாரண மனுஷனை இவன் நல்லவன் திருந்திட்டான், இவனை காப்பாற்றணும்னு ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, குரு சொல்கிறத வார்த்தை வலும் பிசக்காமல் இருந்தான்னா கோடீஸ்வரனாக்க முடியும். ஆனால் மீசையும் உருக்கினால்
நாங்கள் அவருக்கு அடிமையாப்பா. ஏன்னா மியூசியம் முறுக்குறான்னு பெரிய ஆளாக இருப்பான்ல. ம் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கடிக்கிற எறும்புக்கும் ஆத்மா ஓடக்கூடிய ஈசன்தான். அவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் அது உடம்புக்குள் வந்து போகிற மூச்சு காத்து அது ஈசன்தான். உருவத்தில் சிறுசு, அது உருவத்தில் பெருசு. இதில் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுலாம் கிடையாது. ஆத்மா உன் உடம்புல இருக்குது, என் உடம்புல இருக்குது, சரிசமமாக இருக்கிறோம். ஆணவம் கொண்டால் பிறவி பயன் மாறும். நல்ல ஒரு புண்ணியம் செய்தால் உயர்ந்த பதவி ப்ரோமோஷன் கிடைக்கும். சரக்கலையிலே எத்தனை பிரிவு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னேறணும்னு ஆசைப்பட்டால் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நேரடியாக பார்க்கணும் அவசியம் இல்லை. எந்த இடத்துல எந்த மூலையில் உட்கார்ந்திருந்தாலும் இவர்கள் இருவரும் கூடினாலே பிரச்சனை உண்டு பண்ணுவார்களே, இவர்களை சேர விடக்கூடாது, அல்லது கருத்துக்கள் வேறு விடப்படும். அவ்வளோதான். 2 பேர்த்துக்கும் ஏகாம் பொருத்தம் ஆகும். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி இருந்தால் அவங்களையும் ஒன்று சேர்க்க வைக்க முடியும். சரக்காலையில் இன்னும் ஆழமாக போகலாம். அதை தான் சொல்லியிருக்கேனே, ஒரு எந்திரிக்க போகும்போது என்ன கிழமைக்கு எந்த சுவாசம் விடுன்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போது உட்காந்து தூங்குகிறோம், 3 மணிக்கு கனவு உடம்பு ஆத்மா வெளியே போகுது. அந்த வெளியே போகிற நேரத்தில் மறுபடியும் உடம்புக்குள்ளே வந்த உடனே அந்த கண்ணை முழிக்க போகும்போது மூச்சு வாங்கிக்கிட்டே கண்ணை திறக்கணும். கண்ணை திறக்கும்போது உங்களுக்கு பிடிச்சமான தெய்வங்கள் உருவத்தை கண் முன்னே கொண்டு வந்து கண்ணை திறக்கணும். அதே போல் எந்திரிக்க போகும்போது இன்றைக்கி என்ன கிழமை, எந்த திசையை பார்த்து எந்திரிக்கணும், என்ன நாடி ஓடணும், சந்திர திசையாக சூரிய திசைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்திரிக்கணும். ஒரு பயணம் கொள்ளும்போது எந்த திசைக்கு போகிறோம் அதுக்கு நாடி ஓட்டணும். தொழில் தொடங்கும் வேலையிலே மூச்சை வாங்கிக்கிட்டே தொடங்கணும் சொல்லியிருக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் வைக்கும்போது மூச்சை வாங்கிக்கிட்டு கொடுங்க. கெட்டதை ஒரு மனுஷன் பேசுகிறான், கேட்குறான், சொல்கிறான் அப்படின்னா அதை உள்ளே அனுப்பாதீங்க. ரேசக மூச்சை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரத்தின் நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஐயா. ஆகவே சாதாரண மனுஷன் சிந்திச்சானா கடவுளாயிருவான் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கடவுளுக்கு கீழே இருக்கிற கந்தர்வ ரிஷிக முனிவருக சித்தங்க இந்திரன் பதவி அடைஞ்சிங்க இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப உதவி பண்ணினாலும் பண்ணுவாங்க, உபத்திரம் பண்ணாலும் பண்ணுவாங்க. இருந்தாலும் நமக்கு மேல் ஒரு படி உள்ளவனிடம் அடக்கத்தோடு நடக்குவது நல்லது. அப்படி அவனிடம் நல்ல பேருக்கு வாங்கி கொண்டால் அவன் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டான்ல. அப்படியே பண்ணாலும் அதற்கு மேல் உள்ள பதவி உள்ளவன் உங்களை காப்பாற்றி உங்களை அந்த இடத்துலேருந்து அதிகமான பதவியை கொடுப்பான். இது இயற்கை ரகசியம். கொடுத்தவன் கெட்டுப்போன சரித்திரம் இல்லையா, கொடுங்க. பட்டினத்தார் உங்களுக்கு தெரியும். பட்டினத்தார் தான் வீட்டுக்கு அந்த கடைக்கு வந்த உடனே அவர் என்ன கேட்பார் தெரியுங்களா? முதல் கேள்வி, இன்னைக்கு எவ்வளோ தர்ம காரியம் பண்ணுன்னு கேட்பார். ஏன் தர்ம காரியம் எத்தனை காசு தர்மம் பண்ணியிருக்கோம்னா டபுள் பங்காக இன்றைக்கி நமக்கு வருமானம் வந்திருக்குன்னு கணக்கு போடுவார். இதெல்லாம் சரித்திரம் ஐயா. கொடுத்துட்டானா கெட்டு போயிடும் அப்படின்னா கொடுத்தவனுக்கு தெரியும், பிடுங்கிறதுக்கும் தெரியும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் உங்களுடைய வாசியை கவனிங்க. வாசிமிலே வசியமாக இருங்க, வாசிமிலே கவனமாக இருங்க, வாசியை வணங்குங்க, வாசியிலே இருங்க. அப்போத்தான் இந்த உடல் பயன்படும். வாசியில் வசி.